மாரடிச்சு இந்நேரத்துக்கு தான் வீடு மொத்தம் விளக்கேத்தி வச்சா. இனிமே எப்ப வெளியே விளக்கேத்தி வைப்பாளோ? வெளியே இருட்டடிச்சுக்கிட்டு இருக்குது. சொல்லாம சுருக்குன்னு செய்யணும் ஒரு மகன். இவகிட்ட 10 வாட்டி சொன்னா கூட ஒரு வேலையும் நடக்காது. இவகிட்ட சொல்ற நேரத்துக்கு நம்மளே செஞ்சு வச்சுட்டு நிம்மதியா அப்படான்னு உட்காந்துடலாம் போல இருக்குது. நல்ல நாளும் கிளம்பியுமா ஒரு கொழுக்கட்டை வைப்போம், பாயசம் ஒண்ணு பண்ணி வைப்போம், சாமிக்கு படைச்சு கும்பிட்டுக்குவோம். அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. என்ன பொம்பளையா இவ? சொன்னா கேட்டா நான் பொல்லாதவளாம், இவ நல்லவளாம். அம்மா, என்னம்மா கூப்பிட்டியா? ஆமா ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். வீடெல்லாம் விளக்கேத்தியாச்சு. வெளியே வாசல கூட்டி கோலத்தை நல்லா பெருசா போட்டு அழகா விளக்கேத்தி வச்சியா? ஏதாவது பாயசம் கொழுக்கட்டைன்னு நெய்வேத்தியத்துக்கு பண்ணி வச்சியானே உனக்கு கேட்கலாம் தான் கூப்பிட்டேன். என்னம்மா? இல்ல என்னடா, உன் பொண்டாட்டிய கூப்பிட்டு ஏதாவது ஒண்ணு கேட்கலாம்னா உடனே என்னம்மா நன்னம்மான்னு வந்து நிக்கிற? நீ என்ன அவ வச்ச பியாவா? எல்லாத்துக்கும் நீ வந்து முன்னாடி நிக்கிற. அவ எங்க? ஓ, அவளை கூப்பிட்டியா? என்ன கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சுமா, அதான் நான் வந்தேன். டேய், சும்மா நடிச்சுக்கிட்டு தெரியாத என்ன? எனக்கு தெரியும்டா நீ எப்பப்ப எப்படி எப்படி ஆக்ட் கொடுப்பேன்னு. ஸ்கூலுக்கு லீவ் போடணும்னு நொண்டி சாக்கு சொல்லிட்டு திரிவியே, அப்பையும் தெரியும். கல்யாணம் முடிச்சிட்டு வரதுக்காக நீ கொடுத்த ஆக்டும் தெரியும். இதோ இப்ப பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்குறேன்னு வரிஞ்சு கட்டிட்டு வந்து நின்னு நான் இப்படி கேட்கவும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சாதிக்கிறியே. இப்பவும் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எங்கெங்க எப்பப்ப எப்படி எப்படி நடிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னையவே பெத்தவ, புரிஞ்சுதா? ஒழுக்கமா இரு, மூஞ்சில ஒரு குத்து விடுவேன், அடி தாங்காம ஓடுவ, ஜாக்கிரதை. என்ன எனக்கு வயசாயிருச்சுன்னு பாக்குறியா? இனிமே உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டுக்கு வா. அவளுக்கு ஒரு திட்டு வேற இடத்துல உனக்கு 10 திட்டம் விழும். அப்பதான் நீ இருக்க வேண்டிய இடத்துல ஒழுக்கமா இருப்ப. அவ என்னம்மா பண்ணா உன்ன? உன் பொண்டாட்டி என்னடா கத்துறாளா இல்ல என்ன மாதிரி கெட்ட பேர் வாங்குறாளா? ஊமு கொசும்பு வேலையனா நல்லா ஓவியமா பண்ணி வைக்கிறா. நான் கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? வந்தாளா? நீ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? பாத்துட்டு தானே இருக்க. நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உனக்கு கேட்கற மாதிரி தானே அவளுக்கும் கேட்கும். அவ மட்டும் என்ன பக்கத்து வீட்டுல இருக்கா? உன்னாட்ட இந்த வீட்டுல தானே இருக்கா? வந்துட்டா சப்போர்ட்டுக்கு. அவன் என்ன பண்ணா நான் என்ன பண்ணானு இந்த பாரு. எங்கமா இருக்க பாருங்க என்கிட்ட. என்ன மதிக்கிறவங்கள தான் இந்த வீட்டுல இருக்க விடுவேன், இல்லைன்னா தோத்தி விட்டுருவேன். 2 மணி நேரம் மாரடிச்சு இந்த விளக்கு மொத்தத்தையும் ஏத்த வச்சேன். வெளியே கூட்டி பெருக்கி கோலம் போடல. 4 பேர் பார்த்தா நம்மள என்னன்னு நினைப்பாங்க? கார்த்திகை தீபம் அங்க போய் பாருங்கடா, ஜோதியா எரியுது வீட்டு ஃபுல்லா விளக்கு. எல்லார் வீட்லயும் குடிசை வீட்டுக்காரங்க கூட விளக்கு வச்சிருப்பாங்க. உங்களை என்னத்த சொல்றது? அம்மனிக்கு இவ்வளவு நேரம் காதே கேட்கலல்ல, இப்ப அவளை பத்தி பேசிட்டோம்ல, இதோ இந்த ஆங்கத்துக்குள்ள வந்து நிப்பா பாரு. அத்தை கூப்பிட்டீங்களா? நான் சொன்னல பாத்தியா? எம்மா மருமகளே, உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? சாமி கும்பிடுறதுக்கு கொழுக்கட்டை செஞ்சியா? பாயசம் செஞ்சியா? செஞ்சுட்டேன் அத்தை. கொழுக்கட்டையும் செஞ்சுட்டேன், பாயசமும் செஞ்சுட்டேன், வடையும் போட்டுட்டேன். நம்பர் மாதிரியே இல்லையே, ஒரு வாசனையும் வரல. வெளியே அடுப்புல வச்சுதான் செஞ்சேன். சரி சரி, போய் வெளியே விளக்கெல்லாம் ஏத்து. சரிங்க அத்தை. கோலெல்லாம் போட்டுட்டேன், விளக்கு மட்டும் தான் ஏற்றணும். நான் போய் ஏற்றிடுறேன். ஏம்மா பாத்தியா, எல்லாம் செஞ்சதுலாம் வச்சிருக்கா. நீ தேவையில்லாம டென்ஷனே உன் உடம்பையும் அம்மாக்கு எடுத்துக்கிற. அமைதியா இரு. சொல்லிட்டான் இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சுட்டாலும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா. சரிப்பா சரிப்பா, சரி நீ போய் குளிச்சுட்டு கை கால் முகல கழுவிட்டு வேலை துணி போட்டுட்டு வா, சாமி கும்பிட்டுருவோம். சரிம்மா. இந்த விளக்கு என்ன ஆடிக்கிட்டே இருக்கு? ஆஹா, வீடே ஜொலிக்குதே. அம்மாடி, கைய சுட்டுக்க போறேன். இல்லம்மா, கையெல்லாம் சுடல. ஆனா நான் இந்த பக்கம் நகர்ந்து வந்தா விளக்கு அணையும் போல ஆடுது. அதான் நின்னுட்டு இருக்கேன். அது ஒரு சாஸ்திரத்துக்காக நம்ம வைக்கிறது. அணையறதுக்கு நம்ம என்ன பண்றது? கார்த்திகை மாசம் காத்து அப்படிதான் அடிக்கும். பரவாயில்ல விடு, நீ வா உள்ள. சரி 2 பேரும் வாங்க, சாமி கும்பிட்டுருவீங்க. சரி நீ போமா, நாங்க வரோம். இது நான் போட்ட கோலமானு என்னாலயே நம்ப முடியல. அப்பா, என்ன அழகா போட்டிருக்கேன். சபாஷ் சபாஷ், உன்னை விஞ்ச யாரும் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட போறாளுங்க. இன்னைக்கு இதை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டுறணும். அம்மா பவித்ரா, இந்த பாயசத்து குடி. அம்மா, கோலம் எப்படிமா இருக்கு? என் தங்க பிள்ளை போட்ட கோலம் நல்லா இல்லாம கூட இருக்குமா? எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அதுலயும் விளக்கு எவ்வளவு அழகா வச்சிருக்கேன். இந்தா, இது முதல்ல குடி. அம்மா, சாமி கும்பிடலையே, அதுக்குள்ள பாயசம் கொடுக்குறேன். சாமிக்கு எடுத்து வச்சிட்டேன். இருக்கிறத மற்றதெல்லாம் குடிக்கலாம். அப்படியே வச்சிருந்தா ராத்திரிக்கு யார் குடிக்கிறீங்க? வீணா போயிடும். இப்ப ஏன்னா ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிப்பீங்கல்ல, அதான். பாயசம் டேஸ்டா இருக்குமா? அட வாங்க, உங்களுக்கும் ஒரு டம்ளர் பாயசம் எடுத்துட்டு வரேன், குடிக்கிறீங்களா? வேண்டாம் வேண்டாம்.
இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன். கை கால் முகம் கழுவிட்டு அப்புறம் வேணா குடிக்கிறேன். என்ன நீ பூரண கொழுக்கட்டையும் பண்ணல, பனவல கொழுக்கட்டையும் பண்ணல, நீ என்னத்தை தான் பண்ணி வச்சிருக்க? நல்ல ராகி கொழுக்கட்டை. இதை யார் சாப்பிடுவா சொல்லு? நீ தான் சாப்பிடணும். அதானே. என்ன அதானே? நல்ல நாளும் கிழமா என் பேச்சுக்கு வராதீங்க சொல்லிட்டேன். உங்க அம்மா தான் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசுறாங்க, நீங்களும் கூட சேர்ந்து பேசுறீங்க. உடம்பு மொத்தம் சுகரு, கொலஸ்ட்ரால், பிபி. இதுல நல்ல நாக்குக்கு ருசி தட்டிட்டே இருக்கணும். அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு வயசுக்கு மேல நாக்கு அடக்கிதா வாழணும், வேற வழி கிடையாது. அது சரி, இன்னும் இது உங்க அம்மாவுக்கே புரியல, அப்புறம் உங்களுக்கு எங்க இருந்து புரிய போகுது? அம்மா தாயே, நல்ல நாலு கிழமையுமா ஆரம்பிக்காத. முதல்ல சாமியை கும்பிடுவோம், மிச்சத்தெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அதான் பாயசம் பண்ணிருக்கேன், எங்களுக்கு அதுவே போதும். ஆ, கொடுக்குறாங்க பாயசம் உங்களுக்கு. அது பிள்ளைங்களுக்காக பண்ணேன். உங்களுக்கெல்லாம் அரை லோட்டா தான் கொடுப்பேன். சின்னவள மணி ஆட்ரி. சரிம்மா.